நடந்து முடிஞ்ச இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஓடி சீரிஸ்ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 2-1 கணக்கில் சீரிஸை ஜெயிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த சீரிஸ்ல இருந்த சில முக்கியமான டேக்அவேஸ்லாம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வருது விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த சீரிஸ்ல கோலி ஒரு மேட்ச்ல கூட அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. 2 செஞ்சுரி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஃபுட் ஒர்க் டைமிங் காம்னஸ் இல்லாம பழைய கோலியை பார்த்த மாதிரியே இருந்தது. முக்கியமா பிரஷர்ல டீமை ஸ்டெடியா வச்சது தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்டே. ஒரு வேர்ல்டு கப் பில்டப்ல சீனியர் பிளேயர்ஸ் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டுமே அந்த டீமுக்கு மேசிவ் பிளஸ்ஸா இருக்கும். அதனால கோலியோடைய ஃபார்ம் இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை. அடுத்தது வருது ரோஹித் சர்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ். கோலி அளவுக்கு ரோஹித் சர்மா பெரிய அளவுக்கு நிறைய ரன்ஸ் அடிக்கல, ஆனா அவருடைய இன்னிங்ஸ் ரொம்ப இம்பாக்டா இருந்தது. இந்தியா ஜெயிச்ச 2 மேட்ச்லயுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமா இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கு அப்புறமா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மொமெண்டம் கிடைச்சது. அப்போ ரோஹித் சர்மா கோலியோடைய பார்ட்னர்ஷிப் தான் இந்தியாவை காப்பாத்துச்சு. தேர்ட் ஓடியில் ரோஹித் சர்மா அந்த 75 ரன்ஸ் மூலமா பேஸை ஃபிக்ஸ் பண்ணாரு. அப்புறம் தான் ஜெய்ஸ்வாலே செஞ்சுரி போட்டாரு. இதுல அடுத்த விஷயம், முக்கியமான பிளேயர்ஸ் மிஸ் ஆனதால டீம் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. சுப்மன் கில், ஸ்ரேயாஸ், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் எல்லோருமே இல்ல. இதனால டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருந்த அளவுக்கு மிடில் ஆர்டர் இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு வீக்கா இருந்தது. இந்தியா 2 மேட்ச்ல 340 பிளஸ் ரன்ஸ் அடிச்சாங்க. ஆனா அந்த 2 மேட்சஸ்லயுமே 400 வந்திருக்க வேண்டியது. ஃபினிஷ் பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த டைம்ல ராகுல் மட்டும் தான் நல்லா விளையாடினாரு. ஜடேஜாவுடைய ஃபினிஷிங் மிஸ் ஆயிடுச்சு. வாஷிங்டன் சுந்தரோட எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிளாப் ஆயிடுச்சு. அதனால டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு அந்த 40ல இருந்து 50 ஓவர்ஸ்ல ஃபினிஷிங்ல யாருமே இல்ல. இதுல அடுத்த விஷயம், இந்தியாவுக்கு 2 முக்கியமான அசெட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அதுல ஒருத்தவர் எஸ்எஸ்வி, இன்னொருத்தர் ருத்ராஜ். 2 பேருமே ஒரு செஞ்சுரி போட்டாங்க. ஃபியூச்சர் ஓடிஐ ஸ்குவாட்ல இது ஒரு பெர்ஃபெக்ட் ஆடிஷனா இருக்கும். யசஸ்வியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சரியா விளையாடல, ஆனா லாஸ்ட் மேட்ச்ல ஒரு மெச்சூரான இன்னிங்ஸ் ஆடினாரு. ருத்ராஜ் நம்பர் 4ல பேட்டிங் பண்ணாலும் அவுட் ஆஃப் பொசிஷன் ஆனாலும் ஓடிஐ செஞ்சுரியை போட்டாரு. டெக்னிக்கலாவே அவர் நல்லா ஸ்மூத்தா விளையாடினாரு. ஸோ இதே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா வரப்போற வேர்ல்டு கப்ல இவங்க 2 பேருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல அடுத்த விஷயம், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பத்தி பார்த்துடலாம். பும்ரா இல்லாததால யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சது. ஹர்ஷதீப் சிங்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதே போல நிறைய ரன்ஸ் விட்டு கொடுத்துட்டாரு. இன்கன்சிஸ்டன்சி ப்ராப்ளமா இருக்கு. ஹர்ஷித் ராணாவுடைய பேஸ் அக்ரஷன்லாம் ஓகே, ஆனா இவருக்கும் அதே கன்சிஸ்டன்சி ப்ராப்ளமா இருக்கு. இதில் அடுத்த விஷயம், டீம் மேனேஜ்மெண்ட் 6வது பவுலர் வேணும்னு இன்சிஸ்ட் பண்ணாங்க. அதனால வாஷிங்டனை ட்ரை பண்ணாங்க. பட் திலக் வர்மாவை அதுக்காக யூஸ் பண்ணது டோட்டலாக மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஓடிஐ சீரீஸில் சில முக்கியமான டேக்அவேஸ். இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, இந்தியா இந்த சீரீஸில் ஜெயிச்சிருந்தாலும் கூட வரப்போகிற 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பை பார்க்கும்போது டீம் காம்பினேஷன் சரியான கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு. ஸோ இந்த டோட்டல் ஓடிஐ சீரீஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து கிரிக்கெட் சம்மந்தமாகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமாகவும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கப்புறமா ஒரு விஷயம், சாமி கதவு தட்டாமல் வரமாட்டார், ஆனால் நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டினா மட்டுமே ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும்.